Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான மஸ்ட் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஆர்கானிக் கொடுத்துருந்தேன். அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்திருக்கலாம். இது என்னென்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 நாள் தான் லீவ் இருக்கிறனால நான் என்ன செஞ்சேன், நேற்று லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ்னு போட்டிருந்தேன். அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸில் ஆர்கானிக் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு ஒரு PDF கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த PDF தான் இது. ஸோ யாராக இருந்தாலும் ஆர்கானிக் எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குது, ஓரளவு அங்கங்கே படிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த கொஸ்டின்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா நான் இப்போ தான் படிக்கிறேன், என்னால் ஆர்கானிக் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க, டைம் இருக்குங்கிறவங்க இந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நேமிங் ரியாக்ஷனாக கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க இது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் பண்ண கூட சொல்ல, ஜஸ்ட் லைக் திஸ் ஸோ தட் அது மற்றவங்களுக்கு இன்னும் சஜஸ்ட் ஆகும். ஓகே, நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் வித் பேஜ் நம்பரோட. ஸோ நேமிங் ரியாக்ஷன் ஒரு 35 ரியாக்ஷன் இருக்குது. சரியா? 35 இருக்குது அப்படிலாம் இல்லை. இந்த 35க்கு நான் 1 hour வீடியோ போட்டிருக்கேன். அந்த 1 hour வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரியாக்டன்ட், ரியேஜென்ட், ப்ராடக்ட் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை 2xல வச்சு பாருங்கள். ஒரு 1 hour நீங்கள் அதை படிச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டிங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் டன். சரியா? ஒரு பாட்டை நம்ம முடிச்சிட்டோம், என்ன செய்யலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அப்போ நேமிங் ரியாக்ஷனுக்கு எடுத்து படிக்கணும்னா என்ன செய்யலாம், நீங்கள் படிக்கலாம். எப்போ படிக்கிறீங்களோ அப்போது இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி படித்தவங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ நேமிங் ரியாக்ஷன் இதுலேயும் இம்பார்ட்டன்ட்னு சில பேர் சொல்லுவாங்க, போடுவாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸே இம்பார்ட்டன்ட், அதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக படிச்சுட்டு போகிறோம் நீங்களே கொஞ்சம் யோசிங்க. நேமிங் ரியாக்ஷன் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுலேயும் இம்பார்ட்டனாக என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. பட் கேட்டிங்கன்னா இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ஸ்காட்டன் பவுஃப்மன் ரியாக்ஷன், கோல்ப்ஸ், ரீமர் டீமன், தாலின் கப்ளிங், ரோசன்மண்டு, ஈட்டாட் ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், கிளெமென்சன், இது 2 அவ்வளோ கேட்க மாட்டாங்க. கிளேசன் ஸ்மித்தும் பென்சாயினும், பெர்கின்ஸ், நவனகல், கோல்ப்ஸ் டீகார்பாக்சிலேஷன், HVZ ரியாக்ஷன், அடுத்து கிளைசன் கண்டென்சேஷன், கேப்ரியல் தலமைடு, ஹாஃப்மேன் அமோனியாலிசிஸ், லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட், கார்ப்ளமின், மஸ்டர்ட் ஆயில், சான்மேயர்ஸ், கேட்டர்மேன், கோம்பர்க் ரியாக்ஷன், டோர்ப் நைட்ரல் கண்டென்சேஷன். இதுலேயும் ஒரு 25 ரியாக்ஷன் எடுக்கலாம். பட் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா அது 35 படிங்க. ஏன்னா இந்த போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ இந்த டார்ப் நைட்ரல் கண்டென்சேஷன் கேட்டாங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இது எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாங்க, இந்த டார்ப் நைட்ரல் கண்டென்சேஷனை. ஸோ அதனால் எந்த நேரம் எப்படினாலும் கேட்கலாம். ஸோ ஸ்டடி ஆல் த நேமிங் ரியாக்ஷன்ஸ். அடுத்து ஐயூபேக் நாமன்கிளேச்சரும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டைம் இருந்தால். ஆல்ரெடி படிச்சிருந்தான். நெக்ஸ்ட் இது போக கொஷின் அந்த ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன், கன்வர்ஷன்ஸ் கேட்பாங்கள்ல, ஸோ அதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நேமிங் ரியாக்ஷன் படிச்சுட்டு டைம் இருக்குது, என்னால் படிக்க முடியுங்கிறவங்க இதுலேயும் இதையாவது நினச்சிக்கோங்க, ஆர்கானிக் படிச்சுக்கோங்க. பட் எனக்கு நல்ல மார்க் வேணுங்கிறவங்க, ஆர்கானிக் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்க இந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன செஞ்சிடணும், படிச்சாகணும். ஸோ இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் படிச்சுட்டு ஆர்கானிக் என்ன படிக்கன்னு தெரியாதவங்க இந்த மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் கிரிக்னாட் ரியேஜென்ட்டு, கிளைகால் கிளிசராலோட ப்ரிப்பரேஷன் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் அதோட ரியாக்ஷன் கன்வர்ஷனில் கேட்பாங்க. கன்வெர்ட் கிளைகால் டு சம்திங் ஆக்சிரேன் இல்லை அசெட்டால்டிஹைட், அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை தவிர்த்து மற்ற என்ன ரியாக்ஷன்லாம் கிளைகால் கிளிசராலுக்கு இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின், பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன், டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் ஃபீனால், யூஸ் ஆஃப் டைஎத்தில் ஈதர். இந்த மாதிரி தியரி கொஸ்டின் இருப்பாங்க. டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட், யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈதர், லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட், இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். யூரோட்ரோபின் அதே மாதிரி ஒரு தியரி ரிலேட்டட் கொஸ்டின் தான். தென் 11th லெசனில் புக் பேக்கில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. தென் சில கொஸ்டின்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த PDF உங்களுக்கு இருக்கும் கீழே, அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கலாம், படிச்சுக்கலாம். ரொம்ப முடியாதவங்க இந்த மாதிரி தியரி கொஸ்டினாக இருப்பாங்க, யூசஸ், டெஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சலாம், படிச்சிடலாம். ஆல்டால் கேனிசரோ கண்டிப்பாக படித்தாலும் நான் நேற்றே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் நினச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். தென் 13th லெசன் அதே மாதிரி தான். இந்த ரெடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் இருக்குல்ல, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன். தென் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீனோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வில் எண்ட் திஸ் வீடியோ. இதில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதை உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் அண்ட் ஷோ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.